செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான தமிழர் பகுதிகளில் பேசப்படுகின்ற, கடந்த காலங்களில் பேசப்பட்ட சில விடயங்களில் இருக்கக்கூடிய முரண்நிலைகள் தொடர்பாக பேசலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பில் தான் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கின்றது. குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், தலைவர் தெரிவின் போது, கடந்த வருடம் இடம்பெற்ற தலைவர் தெரிவின் போது 184 வாக்குகளை ஸ்ரீதரன் அவர்களும் தான் 137 வாக்குகளை எடுத்ததாகவும் குறிப்பிடுகின்றார். அதன் பின்னர் அந்த தேர்தல் வெற்றியின் பின்னர் திரு ஸ்ரீதரன் அவர்களை தான் வாழ்த்தியதாகவும், இணைந்து பணியாற்றுவதற்கு தயார் என்கின்ற ஒரு செய்தியை ஊடகங்கள் முன்னிலையில் தாம் இருவரும் வெளியிட்டதாகவும், தானே கட்சியினுடைய உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக இருந்தபடியினால் தான் அதனை ஊடகங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தியாகவும் கூறுகின்றார். ஆனாலும் கூட அதே காலப்பகுதியில் அதே வருடம் 25/1/2024 அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கீத பொன்வலன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றார். இந்த அறிவிப்பு அல்லது சுமந்திரனுடைய இந்த செயலானது அது ரசிக்கும் வகையில் அல்ல, அது ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவியினுடைய வீரியத்தை அல்லது பதவி செயற்படுவதில் பெரும் தடையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றார். ஆனாலும் கூட அந்த சம்பவம் பின்னிட்ட நாட்களில் அவர் கூறியது போன்றே நடந்திருக்கின்றது. அவருடைய அந்த கடைசி அந்த பேட்டியை அல்லது அந்த நிகழ்வை நான் பார்த்தேன் வீடியோவில். தமிழரசு கட்சி தலைவருக்கான தேர்தலிலே மிக ஆரோக்கியமாக எங்களுடைய கட்சி ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை இன்றைக்கு நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக நிகழ்த்தி காட்டி இருக்கிறது. இதிலே வெற்றி பெற்ற என்னுடைய நண்பன் ஸ்ரீதரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய முழுமையான ஆதரவை இப்பொழுது தலைவராக ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவேன் என்பதை இந்த வேளையிலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுல எனக்கு தெரியுதுன்னு சொன்னால், ஸ்ரீதரனுடைய இந்த கட்சியை கட்டி எழுப்புகின்ற, அதனை ஒரு செயற்பாடு மிக்க ஒரு இயக்கமாகவும் நிறுவனமாகவும் மாற்றுகின்ற செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது இலகுவாக இருக்க போவதில்லை என்பது எனக்கு தெரியும். என்ன சொன்னால் எனக்கு விளங்குகிறான். அந்த வீடியோ பார்க்கின்ற போது நான் அதான் உடனே தோற்றம் பெற்றது. சுமந்திரன் அவர்களுடைய அந்த ஊடகங்களை நோக்கிய கருத்து என்று சொன்னால், சுமந்திரன் இன்னும் முக்கியமான ஒரு நபராகத்தான் இருப்பார். இந்த செயல் திட்டங்கள் சுமந்திரன் முக்கியமான ஒரு நபராகத்தான் இருப்பார். ஸ்ரீதரன் அவர்கள் ஊடக செவ்வியொன்றிலே அவர் குறிப்பிடுகின்றார், தன்னுடைய உறவினர் ஒருவரிடம் கூறியதாக அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், சுமந்திரன் தோல்வியுற்றால் அவர் செயலாளர் பதவியை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஸ்ரீதரனுடைய உறவினர் ஸ்ரீதரனை கேட்கின்றார். ஸ்ரீதரன் குறிப்பிடுகின்றார், அவர் ஒரு ஜென்ரல்மேன், அப்படி நடந்து கொள்ள மாட்டார். இதெல்லாம் தலைவர் தெரிவு இடம்பெற்ற பின்னர் ஸ்ரீதரனுடைய பதவியை தடுத்து நிறுத்திய பின்னர் இடம்பெற்ற சம்பவங்கள். அதன் பின்னர் அவர் ஊடக செவியொன்றிலே ஸ்ரீதரன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், அதாவது அவர் ஜென்ரல்மேனாக செயற்படுவார் என்று. பொதுச் செயலாளர் பதவியை சுமந்திரன் தனக்கு வேண்டும் என கோரியதாக ஒரு பிழையான கற்பித்தல் அல்லது பிழையான கருத்து ஒன்று ஊடக பரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. அவை முழுமையான தவறானது, அவை இடம்பெற்றமையானது. திரு சம்பந்தன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற்ற போது தலைவர் தெரிவிலே குறிப்பிடுகின்றார், சுமந்திரனோடு இணைந்து செயற்படுங்கள், இருவருமாக சேர்ந்து சில முடிவுகளை எடுங்கள் என்ற போதுதான் இந்த நிலைமை ஏற்பட்டதை ஒழிய நான் ஒருபோதும் கேட்கவில்லை, நான் ஒருபோதும் இந்த விடயத்திலே தொடர்புபடவும் இல்லை என்கின்றார். ஆனால் அந்த காலப்பகுதியில் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், சுமந்திரன் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை கோரினார். அவர் அந்த பொதுச் செயலாளர் பதவியை கோரியதற்கான அர்த்தம் படத்தான் என்னோடு உரையாடினார் என்று ஸ்ரீதரன் அவர்கள் அந்த உரையாடலே கூறுகின்றார். நடராஜா நாவேந்தன் அவர் ஒரு கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். அவர் 2 மாதங்களுக்கு முதலே சொன்னவர், அண்ணன் சுமந்திரன் தற்செயலாக தன்னுடைய தலைவர் பதவியை தான் 100% பெறுவேன் என்ற முயற்சியிலே இருக்கிறார். அப்படி கிடைக்காமல் அவர் தோற்று போய் செயலாளர் பதவியை உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று என்னை கேட்டார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், சுமந்திரன் ஒரு ஜென்டில்மேன், அவர் தன்னுடைய தலைமை பதவியிலே தோல்வியை சந்தித்தால் அவர் சேர்ந்து செயற்படுவாரே தவிர இன்னொரு பதவியை கோர மாட்டார் என்று நான் அவருக்கு கூறியிருந்தேன். ஆனால் நான் அவருக்கு கூறிய அந்த வாக்கு பிழைத்திருந்தது. சுமந்திரனிடம் இருக்கக்கூடிய திறமை என்னவென்று சொன்னால், பிழையையும் சரியாக செய்யக்கூடியவர்,
அவர் மிகவும் அழகாக உரையாடக்கூடியவர். தான் செய்த பிள்ளையை தன்னிடம் இருக்கக்கூடிய வல்லமையால் அதை சரியாக்கி விடுவார். இப்போது பார்த்தால் நல்ல உதாரணங்கள். அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை மட்டக்களப்பிலே சாணக்கியனுடைய இல்லத்திலே இடம்பெற்ற கூட்டத்திலே அன்று தேர்தலுக்காக பிரிகிறோம் அல்லது நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று கூறியவர் இப்போது அது பிரிந்ததற்கான அர்த்தத்தையும் கூறுகின்றார், அல்லது பிரிந்தவர்களையே இப்போது குழப்பமடைய வைத்திருக்கின்றார். இதற்காக பிரிந்தோமா அதற்காக பிரிந்தோமா என்று அவர்களுக்குள்ளே குழப்பம். அப்படியாக மிகவும் லாபகமாக கதைக்கக்கூடியவர். அந்த உரையாடல் பகுதியில் தான் இவர் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த மகாநாடு ஒத்திவைக்கப்பட்ட போது சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரனை நோக்கி ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதம் எழுதப்பட்ட போது அவற்றிலும் சில சந்தேகங்களும் அடுத்த விடயங்கள் தொடர்பான ஐயப்பாடுகளும் எழுந்திருந்தன. அதில் குறிப்பாக என்ன இருந்ததுன்னு சொன்னால், கடிதத்தின் தன்மையிலே தன்னை சார்ந்தவர்களுக்கு செயலாளர் பதவி கோருவது ஒரு வகையில் அது மிரட்டல். அந்த மிரட்டல் தன்மைதான் இருந்தது. தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றால் அந்த கண்ணியம் இருக்க வேண்டும் சுமந்திரனிடம். ஆனால் அந்த கண்ணியம் சுமந்திரனிடம் இல்லை. எனவே அது ஒரு மிரட்டல் பாணி அமைந்ததென்று யார் குறிப்பிடுகிறார் என்றால், அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறையின் பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்கள் எச்சரிக்கிறார். பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய ஒருமைப்பாடு உறுதிப்படுத்தப்படும். அது என்னுடைய அபிப்பிராயத்தில் அது ஒரு விதமான பிளாக்மெயில் என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது நீ எனக்கு இந்த பதவி தந்தால் நான் கட்சி ஒருமைப்பாட்டுக்காக வேலை செய்வேன் என்று சொல்றது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். அதனை சுமந்திரன் வெளிப்படையாக கூறியது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக தான் இருந்தது. ஏனெனில் ஒரு கட்சி உறுப்பினர் என்ற வகையிலும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற வகையிலும் அந்த மக்களுடைய நலனும் அந்த கட்சியினுடைய நலனும் தான் பிரதானமாக இருந்திருக்க வேண்டும். அந்த பந்தியிலிருந்து எனக்கு தெரிகிறது, முதலாவது பந்தியிலிருந்து எனக்கு தெரிந்த விடயம் என்று சொன்னால், சுமந்திரன் தன்னுடைய நலன் பற்றி தான் அதிகமாக கரிசனைப்பட்டாரே அன்றி கட்சியுடைய ஒருமைப்பாடு பற்றி இரண்டாவது மட்டத்திலான கரிசனை தான் இருந்தது என்றுதான் நான் நினைச்சேன். ஆக அந்த வகையில் அது அந்த விடயம் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். சுமந்திரன் அவர்கள் அழுத்தம் பிரயோகித்தமையானது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டும் தொனியில் அமைந்திருந்தது அல்ல, அதற்கு வேறொரு அர்த்தமும் அல்ல என்று மீண்டும் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறையின் பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்கள் வழங்கிய செவ்வியொன்றிலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். தலைவர் பதவிக்கு சுமந்திரன் போட்டியை விட்டு தலைவர் பதவியில் தோல்வி அடைந்த பிறகு எனக்கு அடுத்த பதவியை தாங்க என்று சொல்லி என்று கூறி முன்வைப்பது அல்லது அழுத்தத்தை பிரயோகிப்பது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னர் சுமந்திரன் அவர்கள் சட்ட ரீதியாக அனைத்து விடயங்களையும் கடிதம் மூலமாகவும் மிகவும் லாபகமாகவும் ஒரு மிரட்டல் பாணியில் தான் அவருடைய நடவடிக்கைகள் முற்றுமுழுதமாக இருந்திருக்கின்றது. அவைதான் இப்போது அனைத்து தரப்புகளாலும் மறக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது சுமந்திரன் உரையாடிய பின்னர் சுமந்திரன் கூறுகின்றவைதான் சரி என்கின்றார். பிழை ஒன்று இடம்பெற்றால் அந்த பிழையை செய்தவர்கள் தொடர்பில் நாங்கள் சரியான வகையில் எதிர்வினையாற்ற வேண்டும். தமிழ் சமூகத்திடம் இருக்கக்கூடிய மறதி என்னவென்று சொன்னால், பிழைகள் செய்பவர்களையும் குற்றங்கள் செய்பவர்களையும் மறந்துவிட்டு அவர்களை கொண்டாடுவது. அதற்கு நல்ல உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்களே பார்த்திருப்பீர்கள். சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்ததாக இருக்கலாம், பிள்ளையானுடைய வெற்றியாக இருக்கலாம், அல்லது வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு எதிராக யார் யார் இருந்தார்களோ அவர்களே எல்லாம் ஒன்று வெற்றி பெற்று அழகு பெற வைக்கின்ற ஒரு தன்மை தமிழ் சமூகத்திடம் இருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், 31/1/2024 தனக்கு விலாசமிடப்பட்டு சுமந்திரன் கடிதம் எழுதிய போதே தன்னால் எதிர்பார்க்கப்பட்டது தன்னுடைய பதவி நிரந்தரமாக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, தலைவர் பதவி முடிவுக்கு வருகின்றது என்பதை ஸ்ரீதரன் அவர்கள் உணர்ந்திருப்பதாக அவர் ஒரு செவ்வியிலே குறிப்பிடுகின்றார். எனவே இந்த விடயம் சுமந்திரனுடைய கடிதத்தின் தன்மையோடு என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே இது முடிவுக்கு வந்து விட்டது என்று ஸ்ரீதரன் அவர்களும் ஒரு செவ்வியிலே குறிப்பிடுகின்றார். அந்த கடிதம் வந்த பொழுதே எனக்கு மிக தெளிவாக தெரியும், என்னுடைய தலைவர் தெரிவு ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு அல்லது நீதிமன்ற கட்டளைக்கு உட்படுத்தப்பட போகிறது. அங்கே கௌரவ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். சில நீதியினுடைய சில வாசகங்களையும் அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் குறிப்பிட்டு என்னென்ன மாதிரி தான் இருக்கும் என்ற விடயம் அங்கு வெளிப்படையாக துலாம்பரமாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே வெளிப்படையாகவே சுமந்திரனுடைய கடிதத்தில் இருந்தது, நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான ஏதுக்கள் அல்லது தலைவர் இயங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் என்பதை அவர் மிக தெளிவாகவே கொண்டிருந்தார் என்பதை நான் அந்த கடிதத்தின் மூலம்
ஊகித்துக் கொண்டேன். நேர்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. சுமந்திரன் ஒரு காணொளியில் கூறிய கருத்து தொடர்பில் மக்களிடம் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை இப்போது தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுமந்திரன் எல்லாவற்றையும் கூறியவர் ஒரு விடயத்தை மறந்து விட்டார், அல்ல மறைத்து விட்டார். கிட்டத்தட்ட இந்த பண்பு அவரிடம் இருக்கின்றது. பிழைகளை சரியாக செய்வதும் சரிகளை வெளியிலே கூறுவதை நிறுத்துவதும் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இப்போது பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சத்தியலிங்கம் அவருடைய வீட்டிலே சத்தியலிங்கம், சுமந்திரன், ஸ்ரீதரன் ஆகியோர் உரையாடுகின்றார்கள். சில சமரசங்கள் இடம்பெறுகின்றது. அந்த சமரசத்தின் அடிப்படையில் நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளோடு நகர்ந்து செல்வோம். இந்த விடயங்களை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எனவே இந்த கட்சியை நாங்கள் தமிழர் தாயகத்திலே தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே அனைவரும் விட்டுக் கொடுப்போடு செல்லுவோம் என்று கூறி சுமந்திரனிடம் ஒரு ஒப்புதல் பெறப்படுகின்றது. சுமந்திரனிடம் பெறப்பட்ட ஒப்புதலின் அடிப்படையில் அந்த கூட்டம் சுமூகமாக முடிகின்றது. அந்த கூட்டத்திலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். என்ன முடிவென்று தெரியாது. மூவருமாக கலந்து கொண்டார்கள். சுமந்திரன் அதன் பின்னர் கொழும்பு நோக்கி சொல்லுகின்றார். ஸ்ரீதரன் கிளிநொச்சி நோக்கி செல்லுகின்றார். சத்தியலிங்கம் அவருடைய வீட்டிலே இருக்கின்றார். கௌரவ சுமந்திரன் அவர்களும் நானும் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களும் வவுனியாவிலே மருத்துவர் சத்தியலிங்கம் அவருடைய இல்லத்தில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நாங்கள் ஒரு நீண்ட நேரம் உரையாடி இருந்தோம். அந்த உரையாடல் மூலமாகவும் நாங்கள் சில விடயங்களை ஏற்றுக்கொண்டு இதன்படி நாங்கள் முன்னேற்றங்களை கொண்டு செல்லலாம் என்று இருந்தோம். இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அங்க என்ன கலந்துரையாடப்பட்டது? ஸ்ரீதரனோடு இறுதியாக நான் என்ன உரையாடினேன், இந்த உரையாடலிலே சமரச முயற்சியிலே என்ன இடம்பெற்றது என்பதை சுமந்திரன் தன்னுடைய காணொலியிலே கூறவில்லை. அவர் எல்லாம் கூறியது எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சட்ட ரீதியாக விடயங்களை மட்டும்தான் மிக நுணுக்கமாக கூறி வந்தார். இப்போது பார்த்தால் அப்படியாயின் என்ன விடயம் உரையாடப்பட்டது? ஸ்ரீதரன் உங்களிடம் கொடுத்த வாக்குறுதி என்ன? நீங்கள் ஸ்ரீதரனிடம் கேட்டது என்ன? இருவரும் என்ன விடயத்தை கலந்துரையாடின? ஏன் சத்தியலிங்கத்தின் வீட்டில் நீங்கள் உரையாடியதை மறைத்தீர்களா அல்லது மறந்தீர்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது எம்மத்தியிலே. அதன் பின்னர் பார்த்தால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. அந்த உத்தியோகத்தர்கள் பகிர்வு இடம்பெறுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியிலே பொது தலைவர் தெரிவின் பின்னர் பொதுச் செயலாளர், அதன் பின்னர் உத்தியோகத்தர்கள் தெரிவு இடம்பெறுகிற போதெல்லாம் சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்திலே மிகவும் அவதானமாக இருந்தார். சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்திலே மிகவும் தெளிவாக இருந்தார். அதாவது 2 வருடங்கள் பொதுச் செயலாளர் பதவி பகிரப்படுகின்ற போது முதல் வருடம் புகதாசன், 2வது வருடம் ஸ்ரீநேசன். இந்த சிக்கல்கள் அனைத்துக்கும் பிரதான காரணம் ஸ்ரீநேசன் அவர்களுக்கான பதவியை சுமந்திரன் வழங்குவதற்கு தயாரில்லை என்பது மட்டும்தான் உண்மை. அந்த உத்தியோகத்தர் பகிர்வின் போதும் கூட சுமந்திரன் அவர்கள் அந்த இடத்திலும் கூட ஸ்ரீநேசன் அவர்களுடைய பதவியை துணை பொருளாளராகவே போட்டிருந்தார், துணை செயலாளராக போடவில்லை. அந்த இடத்திலே அவர் துணை செயலாளராக பதிவிட்டவர்களை பார்த்தால் அதிலும் அவர் அங்கு போடவில்லை, அந்த இடத்திலும் அவர் இல்லை. அதன் பின்னர் பொதுச் செயலாளராக ஸ்ரீநேசன் அவர்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அந்த பதில் என்கின்ற இடத்துக்கு இவரை நகர்த்துகின்ற போது அந்த பதிலுக்கு ஸ்ரீநேசன் வரக்கூடாது என்பதில் அவதானமாக இருந்தார். ஏன் இந்த ஒட்டுமொத்தத்திலே இந்த தேசிய மகாநாட்டின் முடிவுகள் தடைப்பட்டது ஸ்ரீதரனால் அல்ல, ஸ்ரீநேசனால். ஸ்ரீநேசனுக்கு அந்த பதவி சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக அவதானமாக இருந்தவர் இறுதி நிமிடம் வரையும் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன். அதற்கு சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அரியநேந்திரன் அவர்கள் அன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளையின் முக்கிய ஐவருக்குள் அவரும் இருந்தார். அப்போது இருக்கின்ற போது மாவட்ட கிளை ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. தீர்மானம் நிறைவேற்ற முற்பட்ட போது சாணக்கியன் அதனை தடுத்து நிறுத்துகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீநேசன் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் சாணக்கியன் அவதானமாக இருக்கிறார். அந்த சாணக்கியன் அவதானமாக இருந்ததை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு சுமந்திரனிடம் இருக்கின்றது. ஒருபோதும் ஸ்ரீநேசன் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பொறுப்பில் வந்துவிடக் கூடாது என்பதில் சுமந்திரன் அதன் பின்னர் அவதானமாக இருக்கின்றார். அந்த 2 வருடங்கள் பகிரப்பட்டு ஒரு சுமூகமான இடையில் அவர்களுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்ட போதும் கூட அதில் ஸ்ரீநேசனுடைய பெயர் வருகின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அமைவாக அந்த துணை உத்தியோகத்தர்களுடைய அது ஏனைய பிரிப்புகளை செய்கின்ற போது ஸ்ரீநேசன் அவர்களை துணை செயலாளராகவும் கோடீஸ்வரன் அவர்களை துணைத் தலைவராகவும் அவர் ஏற்படுத்திய போதுதான் இங்கு இருக்கக்கூடிய சிக்கல் மேலும் பூதாகரமாக வெளிக்கிடுகின்றது. சுமந்திரனை பொறுத்தவரையில் ஸ்ரீநேசன் மற்றும் கோடீஸ்வரன் ஆகியோர்களுக்கு பொறுப்புகள் வழங்கக்கூடாது, எந்த ஒரு பொறுப்பிலும் அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் ஸ்ரீதரன் அணியைச் சேர்ந்தவர்கள் என்பதை விட அவர்கள் ஒரு சற்று சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்கள். சுமந்திரனை பொறுத்தவரையில் தேவையாக இருந்த பொதுச் செயலாளர் தான் ஒப்பமிடச் சொல்லுகின்ற இடத்தில் ஒப்பமிடுபவராகவும் தனக்கு ஏற்றாற்போல் செயற்படுகின்ற ஒருவர் தான் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பதுதான்
சுமந்திரனுடைய அவாவாக இருந்தது. அவை நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு எதிராக சில மாற்றீடுகள் செய்யப்பட்ட போதுதான் இந்த விவகாரம் ஒட்டுமொத்தத்தில் உச்சம் தொடுகின்றது. அந்த உச்சம் தொட்டதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பூதாகரமாக மாற்றப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சுமந்திரன் அந்த காணொலியிலே குறிப்பிடுகின்றார், புலட்டை பொறுத்தவரையில் சித்தார்த்தன் தான் தலைவர், டெலோவை பொறுத்தவரையில் செல்வம் அடைக்கல் நான் தான் தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொறுத்தவரையில் பொன்னம்பலம் என்கின்ற பெயர் இல்லாவிட்டால் அல்லது அந்த பொன்னம்பலத்தினுடைய வாரிசுகள் தான் தலைவர் என்று. ஆனால் சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தில் இது இலங்கை தமிழரசு கட்சி அப்படி இல்லை, தனிநபர்களுக்கோ அல்லது எந்த ஒரு குடும்பத்துக்கோ சொத்தான பொது சொத்து என்று. சுமந்திரன் அவர்களே, நீங்கள் உங்களை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பாருங்கள், அல்லது உங்களை ஒரு முறை சிந்தித்து பார்ப்பதற்கு தனியாக அந்த நேரத்தை செலவிட்டு பாருங்கள். 2010ஆம் ஆண்டு கட்சிக்குள் வருகின்றீர்கள். 15ஆம் ஆண்டு வரையும் அமைதியாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் சென்று அந்த இடங்களிலே ஆதிக்கம் செலுத்துகின்றீர்கள். 2015 இன்று வரைக்கும் உங்களுடைய முடிவுதான் கட்சியின் முடிவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதாக இருந்தால் என்ன, ஐநாவுக்கு கடிதம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்றால் என்ன, ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கையில் இடம்பெற்றது ஈழத்தமிழருக்கான இனப்படுகொலை என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இல்லை என்பதாக இருந்தால் என்ன, இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நீங்கள் இயங்கிய போது வரை ஏன் செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன் போன்றவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார்கள்? உங்களுடைய தொல்லை அல்லது உங்களுடைய அழுத்தம் அல்லது உங்களுடைய நிர்பந்தம் தாங்க முடியாது என்றுதான் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கல்நாதன் வெளியேறினார்கள். அதற்கு சாட்சிகளாக இன்றும் காணொலிகள் இருக்கின்றன. டெலோவினுடைய பொதுச் செயலாளர் ஜனா அவர்கள் வெளியிட்ட காணொலியாக இருக்கலாம், அல்லது அதனுடைய தேசிய அமைப்பாளர் சுரேன் அவர்கள் வெளியிட்ட அல்லது ஊடகங்களிலே கூறிய கருத்துக்களா இருக்கலாம், செல்வம் அடைக்கல்நாதன் கூறியதாக இருக்கலாம். சம்பந்தன் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துகின்ற போது நீங்கள் எத்தனை பிடிவாதமாக இருந்தீர்கள். உங்களோடு, அதாவது சம்பந்தனோடு பேசலாம், சுமந்திரனை கையாள முடியாது என்று கூறியவர் தான் சித்தார்த்தன். இன்று நீங்கள் கூட்டமைப்பாக இணங்குவோம் வாருங்கள் என்று கூறுகின்றவர்கள் உங்களால் தான் என்று வெளியேறினார்கள். நீங்கள் கூறுகின்ற அத்தனை பேரும் செல்வம் அடைக்கல்நாதனுடைய முகமாக டெலோ இருக்கலாம், பிளட்டினுடைய முகமாக சித்தார்த்தன் இருக்கலாம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முகமாக கஜேந்திரகுமார் இருக்கலாம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு சுயநலம் மிக்க நபராக நீங்கள் இருந்ததை நீங்கள் மறந்துவிட்டா பேசுகின்றீர்கள். அதற்கு நல்ல உதாரணங்கள் நான் இப்போது கூறியிருக்கின்றேன். அவர்களிடம் நீங்கள் இப்போது மீண்டும் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்களே இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பேசுகின்றவரோடு கேட்கலாம், நான் இப்படி பிழை விட்டேன் நான் என்று. ஏனென்றால் நீங்கள் பிழைகளை சரியாக செய்யக்கூடிய, உங்களிடம் ஒரு கூட்டணி தர்மம் இல்லை என்பதற்கு நல்ல உதாரணம். கூட்டணி பற்றி பேசுகின்றீர்கள், அதே மறுகணம் அந்த கட்சிகளை பற்றி நீங்கள் தூற்றுகின்றீர்கள். அந்த காணொலியிலே அவர்கள் மட்டும்தான் தலைவர், எங்களுடைய கட்சி தூய்மையானது. உங்களுடைய கட்சி தூய்மையானதில்லை, இலங்கை தமிழரசு கட்சி தூய்மையானது. ஆனால் அந்த தூய்மையை 2015ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் களங்கப்படுத்தியவர்களுள் நீங்கள் மட்டும்தான் முதன்மையானவர். அங்கு யார் மீதும் குறை சொல்வதற்கில்லை. அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் முதலில் நீங்கள் வருகின்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களை ஒரு முறை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதனை செய்கிறீர்களே என்பதுதான் மக்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது, அடிமட்ட தொண்டர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதன் பின்னர் உங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக விடயங்கள் கையாளப்பட்டு 14/2/2024 வவுனியாவிலே புகதாசன், ஸ்ரீநேசன் போன்றவர்களோடு அரியநேந்திரன், சார்ல்ஸ் நிர்மல்நாதன், கோடீஸ்வரன் எல்லாரும் கலந்துரையாடி ஒரு உடன்படிக்கைக்கு வருகின்றார்கள். அந்த உடன்படிக்கை ஊடகங்களிலே வெளிவருகின்றது. 15ஆம் தேதி நீங்கள் ஸ்ரீதரனுக்கு எழுதிய கடிதத்தில் கூறப்பட்ட சில விடயங்களின் சாரல் அடங்கலான அந்த சாரலோடு கூடிய அல்லது அந்த சாயல் உள்ளடங்கலான ஒரு நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்று வருகின்றது இந்த கூட்டங்களுக்காக. கடகடகட என்று சொன்னால் இதில் புரிந்து கொள்வதற்கு எல்லோரும் தாமதிக்கின்ற விடயம் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற விடயம், இலங்கை தமிழரசு கட்சியின் தெரிவுகள் அனைத்தும் தடைப்பட்டது அல்லது நீதிமன்றத்துக்கு சென்றதெல்லாம் ஸ்ரீதரன் இல்ல காரணம். ஸ்ரீநேசனுக்கு பதவி வழங்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் எடுத்த உத்தி என்று சொன்னால், ஸ்ரீதரனை ஒரு வகையில் அவர் அந்த பொறுப்பிலே தெரிவு செய்யப்பட்டு விட்டார், ஏனைய பொறுப்பில் ஸ்ரீநேசன் உட்கார்ந்து விட்டால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி என்று நீங்கள் உணர்ந்தீர்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் குறிப்பிடுவது போன்று நான் இரு சாராரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தேன். அந்த நிலைப்பாட்டில் நான் இன்று வரைக்கும் அவதானமாகத்தான் இருக்கின்றேன் என்று ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், ஸ்ரீதரனாகிய நான் இந்த தலைவராக தெரிவு செய்யப்படாது விட்டிருந்தால் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கும், எந்த ஒரு சிக்கலுமே இன்று வரைக்கும் வந்திருக்காது என்று அவர் கூறுகின்றார். சில வேளைகளில் இந்த தலைவர் தெரிவிலே நான் தோல்வியை அடைந்திருந்தால் இவ்வாறான இந்த வழக்கு கோடு அல்லது இந்த பிரச்சனைகள், இந்த நெருக்கடிகள் எதுவும் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் கருதுகிறேன்.
ஏனென்றால் அவ்வாறான ஒரு கலைச்சூழல் தான் இருந்திருக்கும். ஏனென்றால் நான் இவ்வாறான வழக்கு போடுவது அல்லது பதவிகளை நோக்கி நகர்கின்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. நான் தேர்தலிலே தோல்வியை சந்தித்திருந்தால் ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றவரை வாழ்த்தி அவருடைய செயல்பாடு அவர் விரும்புகிறவர்களை செயலாளராகவும் உறுப்பினர்களாகவும் கொண்டு கட்சியை வழிநடத்துவதற்கு என்னுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்கி செல்வதை ஒரு ஜனநாயக பண்போடும் நான் என் மண்ணுக்கே உரித்தான என் மக்களுக்கே உரித்தான நான் பிறந்து வளர்ந்த மண்ணுக்குரிய அந்த செயல்பாட்டோடும் நான் அதனை மிக தெளிவாக செய்திருப்பேன். ஸ்ரீதரன் அவர்கள் இறுதியாக குறிப்பிடுகின்றார், நான் இன்னும் காத்திருக்கின்றேன், இந்த தெரிவுகள் எப்போது உத்தியோகபூர்வமாக இடம்பெறும் என்று நான் காத்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அது ஸ்ரீதரனுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஸ்ரீதரனுடைய காத்திருப்புக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்பதெல்லாம் இப்போது பொருள் அல்ல. இப்போது யாப்பு மீறல் தொடர்பில் நீங்கள் அதாவது யாப்பை மீறியதனால் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இந்த வழக்கு என்பது கட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சி தொண்டன் பாடுபட்டு இருக்கின்றான் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றீர்கள். அவை நிதர்சனமாக யதார்த்தபூர்வமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கட்சி யாப்பு தொடர்பில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், யாப்பு விதி 7 4வது பிரிவின்படி ஒரு துணை பொதுச் செயலாளர் இருப்பார் என சொல்லியுள்ளது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்களும் சத்தியலிங்கமும் துணை பொதுச் செயலாளராக ஆனீர்கள்? அது மட்டுமில்லாது துணை பொதுச் செயலாளராக இவ்வளவு காலமும் இருந்தார்கள். இதுவே கட்சி யாப்பு விதிக்கு எதிரானது தானே? 2 பொதுச் செயலாளர்கள் இருந்தது கட்சி யாப்புக்கு முரணாக உங்களுக்கு தென்படவில்லை. இதனை நான் கூறவில்லை. உங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் அடிப்படை தொண்டன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 2 பொதுச் செயலாளர்கள் எப்படி இருந்தீர்கள்? 2 துணைத் தலைவர்கள் எப்படி இருந்தீர்கள்? ஒட்டுமொத்தத்திலே இப்போது நீங்கள் இருக்கின்ற மத்திய குழு கூட யாப்புக்கு முரணானதல்லவா? ஏன் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள் கால உறுப்பினர்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாதா? அல்லது நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய சுமந்திரன் என்று சொல்லுகின்றார், கட்சியை காப்பாற்றுவதற்காக தொண்டர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். அது உண்மையில் ஜனநாயக நடைமுறையில் கட்சியை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றம் சென்றமையான ஒரு நடைமுறை யதார்த்தமாக இருக்கலாம். அப்படியே இப்போது இருக்கக்கூடிய விவகாரமும் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய குழுவையும் கூட தடை செய்யத்தனை வேண்டும். அந்த மத்திய குழுவினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது 2 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்க முடியாது. ஆனால் சத்தியலிங்கமும் சுமந்திரனும் துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கின்றார்கள். அதப்படி சாத்தியமானது? இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது அதிலே குறிப்பிடுகின்றீர்கள், பதில் பொதுச் செயலாளராகத்தான் சத்தியலிங்கத்தை விളിக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அந்த துணை பதில் பொதுச் செயலாளருள் ஒருவராக இருந்தவர். நீங்கள் இப்போது CVK சிவஞானத்தையும் நீங்கள் தலைவர் என்று போடுகின்றீர்கள், உங்களையும் பொதுச் செயலாளர் என்று போடுறீர்கள். இது என்ன மரபையா? இதெல்லாம் இலங்கையில் உங்களுடைய கட்சியில் மட்டும், அதாவது சட்டத்திரணி ஒருவர் எந்த இடத்தில் பொறுப்பில் இருந்தாலும் சட்டத்தை தனக்கேற்றாற்போல் வளைத்துக் கொள்ள முடியுமா? சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்துக்கு 1000 வியாக்கியானம் கூறினாலும் இதில் எல்லாம் குழப்பங்கள் நீடிக்கின்றது. இது தொடர்பில் என்ன புரிதலோடு இருக்கின்றீர்கள்? அல்லது இலங்கை தமிழரசு கட்சி எப்படி நீங்கள் வளைத்து வைத்திருக்கின்றீர்கள்? அதனை சற்று தெளிவுபடுத்த வேண்டும். அது தொடர்பாக நீங்கள் மிகவும் ஆறுதலாக கதைக்கின்றீர்கள். நீங்கள் நன்றாக பிரசங்கம் வைக்கக்கூடிய ஒருவர், அது உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த பிரசங்கத்தை வைத்து ஏன் உங்களிடம் இப்போது திடீரென்று இந்த பிரசங்கம் வருகின்றது என்றால், இப்போது நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்காக ஒன்று சேருகின்றீர்கள். உள்ளூராட்சி சபைகளுக்காக ஒன்று சேர்ந்து மாகாண சபைக்காக ஒன்று சேர வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அப்படி சேருகின்ற போது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வழிக்கிடுகின்றீர்கள். இயங்க வழிக்கிடுகின்ற போது நீங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்று சொல்லுகின்ற போது CVK சிவஞானம் அறிக்கை விடுவார். இதில் அதிகளவான ஆசனங்களும் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் தமிழரசு கட்சி. கடந்த காலங்களிலும் தமிழரசு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை வைத்திருந்தது. அமரர் சம்பந்தன் அவர்கள் தொடர்ச்சியாக தலைவராக இருந்தார். அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு புதிய முறையை கையாளுவோம், தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் தெரிவு செய்வோம் என்று சொல்லி உடனடியாக செல்வம் அடைக்கல்நாதனை செயலாளராகவும் சித்தார்த்தனை பொருளாளராகவும் தெரிவு செய்து அவர்களையும் ஒரு மாதிரியாக ஆசுவாசப்படுத்துவதற்குத்தான் இப்போது சுமந்திரன் CVK-னுடைய அந்த அடுத்த திருட்டு வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். நாங்கள் கூறவில்லை. இவையெல்லாம் யாப்பு முரண் என்றுதான் கூறப்படுகின்றது. உங்களை பற்றி பல விடயங்களை பேசலாம், ஆனால் அந்த குறுகிய நேரத்துக்குள் மக்களுக்குள் பல விடயங்களை கூற வேண்டும் என்பதனால் தான் இப்போது இந்த விடயம் பேசப்படுகின்றது. யாப்பு தொடர்பில் காப்பாற்றப்படுவது தொடர்பில் பேசியதனால் திருகோணமலையில் இன்னும் ஒரு விடயம் அதிக உச்சமாக பேசப்படுகிறது. திருகோணமலை மாநகர சபையாக இம்முறை தேர்தலை கண்டிருக்கிறது. அந்த மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக வந்தவர் தமிழரசு கட்சிக்காக வழக்கு தாக்கல் செய்த பின்னணியில் இருக்கக்கூடியவரும், அது மட்டுமல்லாது பல குற்றச் செயல்களோடு தொடர்புபட்ட ஒருவர் தான் அந்த மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக அல்லது மேயராக பிரேரிப்பதற்கு
அங்கு சிலர் உள்ளடி வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. எதில் உண்மைத்தன்மை என்று கூற முடியாது. தமிழரசு கட்சியின் தொண்டர்களிடமிருந்து இந்த தகவல் கிடைக்கப்படுகின்றது. நாங்கள் செய்கின்ற புலனாய்வு மூலம் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் எங்களோடு உரையாடுகின்றார்கள், அவர்கள் போலியான தகவல் என்று நீங்கள் கூற முடியாது என்று அந்த மாநகர சபைக்கு மேயர் வேட்பாளராக நீங்கள் எடுத்து வருவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புபட்டவர் என்ற வழக்குகள் கூட நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது திருவோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபையின் தவிசாளராக வரக்கூடியவர் கூட அந்த வழக்கு தாக்கல் செய்தவரின் நண்பர் என்று கூறப்படுகின்றது. அந்த நண்பருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் இப்போ ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றார். அந்த பிரதேச சபையிலே தவிசாளராக வர தகுதியுடையவர் ஜனாதிபதி பொது தேர்தலின் போது அவர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்ததனால் அவர் மீது விரைவாக நடவடிக்கை எடுங்கள் என்று வழக்கு தாக்கல் செய்தவர் சுமந்திரனுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? ஆலோசனை கொடுத்தவர் யார்? இந்த கடிதம் ஏன் எழுதப்பட்டது? திருவோணமலையை பொறுத்தவரையில் சுமந்திரன் குகதாசனுடைய தீர்மானத்துக்கு மீறி தீர்மானம் எடுக்க முற்படுவதாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களா ஆதங்கப்படுகின்றார்கள். சிவிகே சிவஞானமும் சுமந்திரன் அவர்களும் பார்வையாளராக வந்திருக்கின்ற போது தெரிவுகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற இன்னும் ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார். இந்த இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது வேடிக்கையாக இருக்கின்றது. அதாவது சுமந்திரன் ஒன்று சோரியும் கட்சியின் முடிவே இறுதி தெரிவாக இருக்கும் என்று இப்போது மட்டக்களப்பில் எல்லாம் தெரிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். சுமந்திரன் தனக்கு விரும்பியது போல் ஒரு கடிதத்தை எழுதுவார், அவர் தான் தவிசாளராக வருவார். அதனால் தான் இப்போது சாணக்கியன் அமைதியாக இருக்கின்றார். நீங்கள் தெரிவு செய்வதை எல்லாம் தெரிவு செய்யுங்கள். அதாவது தவிசாளரை யார் என்பதை தீர்மானிப்பது என்னுடைய சேர்தான். எனவே நீங்கள் தெரிவு செய்யுங்கள், நான் செய்வதை செய்து கொள்ளுவேன் என்ற அடிப்படையில் இப்போது திருவோணமலையை பார்க்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் கொதிக்கின்றார்கள். எங்களுக்குள் தெரிவுகள் இடம்பெறுகின்ற போது எதற்காக கட்சியினுடைய மேலிடம் தலையிடுகின்றது? எங்களுடைய மாவட்டத்தை சுயாதீனமாக இயங்க விடுங்கள். புகதாசன் அவர்களிடம் கேட்டாலும் கூட அவர் முறையாக பதிலளிக்கின்றார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய வாக்களித்த மக்களுக்கு இவை தெரியும் என்று சொன்னால் உங்களை எப்படி பார்ப்பார்கள் அந்த மக்கள்? ஒரு முறை அதையும் சிந்தித்து பாருங்கள். இப்போது மூலக்கிளை, தொகுதி கிளை, வட்டார கிளை என்றெல்லாம் பேசப்படுகின்றது. ஆனாலும் இப்போது அந்த கட்சியில் அவர்கள் இல்லாது விட்டாலும் அன்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்காக தயார்படுத்தல்கள் ஈடுபடுகின்ற போது சாவகச்சேரி மூலக்கிளை அமைக்கும் போது திருமதி சசிகலா, திரு அகிலன் ஆகியோருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதா? ஒருமுறை சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதனை சயந்தனிடம் மீள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இந்த கடிதங்கள் அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டதா என்றால் இப்போது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வெளியேறி இருக்கலாம். ஆனால் அன்று இதை இடம்பெற்றதா என்று சற்று கேளுங்கள். அது தொடர்பான ஒரு சற்று தெளிவுபடுத்தல் மட்டும்தான் இப்போது இருக்கின்றது. கட்சியில் 2 வருடங்கள் அங்கத்துவம் வைத்தவர்கள் மாத்திரமே பொதுக்கிளையில் வர முடியும். அதே நேரம் மூலக்கிளை, தெரிவு கிளைக்கு தலைவராக முடியும். ஆனால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய கட்சியில் 100 ரூபாய் அங்கத்துவம் பணம் கட்டி எத்தனை பேர் மூலக்கிளை, வட்டார கிளையில் தலைவராக இருக்கின்றார்கள்? அவையெல்லாம் ஒரு யாப்பு முரணான செயல் தானே. அவற்றையெல்லாம் நீங்கள் இப்போது கூறுகின்றீர்கள் தொகையில் பிழை, தொகையை சரியாக்க வேண்டும் என்று. வாக்களிக்கும் உறுப்பினர்கள் தகுதியை பரிசோதிப்பதற்காக வாக்களிப்பு தினத்துக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர், வாக்களிப்புக்கு முதல் நாள் கூட திரு சத்தியலிங்கம் அவர்களை மாவை சேனாதிராஜா தொடர்பு கொள்வதற்கு பல முறை முயற்சி செய்தார். மாவை சேனாதிராஜா இறப்பதற்கு முன்னர் அவர் என்னோடு உரையாடிய விடயத்தை தான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். சத்தியலிங்கத்தை பலமுறை தொடர்பு கொண்டார். சத்தியலிங்கம் ஒரு முறையும் பதிலளிக்கவில்லை. அப்படி சத்தியலிங்கம் பதிலளித்து அந்த மாவை சேனாதிராஜாவிடம் இருந்த பெயர்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த யாப்பு மீறலுக்கு என்று சொல்லி யாருமே என்று நீதிமன்றம் சென்றிருக்க தேவையில்லை. சத்தியலிங்கம் அவருடைய தொலைபேசி அழைப்பை பதிலளிக்கவில்லை. அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனால் உங்களுடைய சுமந்திரனாகிய உங்களுடையதும் சாணக்கியனுடையதும் தொலைபேசிகள், அங்கு அழைப்புகள் பதிலளிக்கப்பட்டதாகவே சத்தியலிங்கம் தரப்பில் பின்னர் கூறப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்று மாவை சேனாதிராஜாவோடு சத்தியலிங்கம் உரையாடி இருந்தால் இந்த யாப்பு முறையில் இடம்பெற்றிருக்காது. மாவை சேனாதிராஜா, அதே போன்று அங்கு குலநாயகம், கனக சபாபதி போன்றவர்கள் அந்த பெயர்களை எல்லாம் சரிபார்த்து, அந்த மூத்தவர்கள் சரிபார்த்து உங்களோடு கதைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்ததாகவும் நடக்க முடியாது இருந்ததாகவும் பல காரணங்கள் ஊடகங்களில் வெளிவந்தது. எமக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அது மட்டுமல்ல, சுமந்திரன் அவர்களே, இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. பருத்தித்துறை தொகுதிகளை அமைக்கின்ற போது உங்களுக்கு சார்பான 5 அழைத்து நீங்கள் அந்த தொகுதிகளை அமைத்ததை இங்கு ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? நீங்கள் உண்மையில் பொய் சொல்லுவதானால் பொய் சொல்ல வேண்டும், உண்மை சொல்லுவதானால் உண்மை சொல்ல வேண்டும். தொகுதிகளை அமைக்கின்ற போது 5 தான் அழைத்தீர்கள்.
வேறு யாரையும் அழைக்கவில்லை. இது அவர்களுடைய குற்றச்சாட்டு. திருமணி மதினியாக இருக்கலாம். அதே போன்று அந்த பகுதியிலே எல்லோராலும் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புக்குரியவராக இருக்கக்கூடியவர் தான் சாமியப்பா. இந்த சாமியப்பாவை கூட இலங்கை தமிழரசு கட்சி என்று நீங்கள் தூக்கிறந்திருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழர் தாயகம் தேசியத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று புலோலியில் இருக்கக்கூடிய தங்கவேலு அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர்தான் கடந்த முறை செயலாளராக இருந்தவர். இந்த தங்கவேலும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சார்பானவர்களை சேர்த்து வைத்துக் கொண்டுதான் இந்த சபைகளை, இந்த தொகுதிகளை அமைத்தீர்கள். இன்று அவர்கள் எங்கே? இதனை மதனி ஊடக சந்திப்பு ஒன்றிலும் தெளிவாக கேட்டிருந்தார். தனக்கெல்லாம் அழைப்பு விடப்படவில்லை என்று. நீங்கள் ஒரு விடயத்தை ஒரு நீதி நியாயத்தோடு செய்வதாக இருந்தால் அது அத்தனை பேருக்கும் அந்த நீதி நியாயம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தீர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கு முன்னர் தொலைக்காட்சி செவ்வியொன்றிலே குறிப்பிட்டீர்கள், 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெறுவேன் என்று. அவை இடம்பெற்றிருந்தால் இப்போது இந்த கட்சிக்குள் எந்த ஒரு தொல்லையுமே இருந்திருக்காது என்பதுதான் பொருள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். சில வேளை அது தரவுகளில் இல்லையோ தெரியாது. என்னவென்று சொன்னால், இப்போது பார்க்கின்ற போது நீங்கள் கூறிய விடயத்திலே இருப்பது என்னவென்று சொன்னால், தலைவர்கள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்கள் தொடர்பில் ஒரு பட்டியலையே வெளியிட்டீர்கள். அதிலே மாவை சேனாதிராஜா 10 வருடங்களாக இருந்து விட்டார், அவர் அப்படி இருப்பது சரியல்ல, அப்படியான ஒரு தரவு அப்படி இருந்தது என்பதே ஒரு யாப்பு மீறல், அப்படி எல்லாம் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டீர்கள். 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இலங்கை தமிழரசு கட்சி முக்கியம் பெறுகின்ற போது தலைவராக இருக்கின்றார் சிற்றம்பலம். அதன் பின்னர் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது அதன் தலைவராக சம்பந்தன் அவர்கள் வருகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சியிலும் ஒரு மாற்றம் நிகழ்கின்றது. அந்த மாற்றத்தின் பலனாக திரு சம்பந்தன் அவர்கள் மாட்டின் வீதியிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது. அப்படியான தகவல் உண்மையா அல்லது அதில் ஏதாவது ஆண்டுகளில் வித்தியாசம் இருக்கின்றதா என்று தெரியாது. அப்படி பார்க்கின்ற போது திரு சம்பந்தன் அவர்கள் 2004 2014 வரையும் ஒரு 10 வருடங்கள் தலைவராக இருந்தவர். அந்த 10 வருடங்களில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அதில் மாவை சேனாதிராஜா மட்டும் 10 வருடங்கள் இருந்ததாக குறிப்பிட்டீர்கள். திரு சம்பந்தன் அவர்கள் உங்களோடு மிகவும் நிரப்பக்கமாக இருந்தவர். இறுதி நேரத்தில் அவர் உங்களுடைய தலைமைத்துவ பண்பில் அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அதனை நீங்கள் ஏற்றிருப்பீர்கள் அல்லது உங்களை சார்ந்திருக்க. இப்போது இருக்கக்கூடிய தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடியவர்கள் ஏன் சிந்திக்கிறீர்கள் இல்லை என்று தெரியாது, அல்லது சிந்தனா சக்தியை குறைத்து விட்டீர்கள் என்று தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், திரு சம்பந்தன் அவர்கள் இறுதி நேரத்திலே திரு சுமந்திரன், ஸ்ரீதரன், யோகேஸ்வரன் ஆகியோரிடம் ஒரு தயவான கோரிக்கை வைக்கின்றார். இந்த கட்சி இந்த தேர்தல் முறைக்குள் சென்றால் ஒரு ஆபத்துக்கள் உருவாகும், அணிகள் உருவாகும், எனவே இது பேசி தீருங்கள் என்று உங்கள் மூவரையும் கொழும்பிலே அழைத்து பேசிய போது நீங்கள் கொடுத்த செவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று வந்த பின்னர், தோல்வியுற்ற பின்னர் அதற்குள் அணிகளாக பிரிந்து செயற்பட்டால் 2 அணிகள் இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன் என்று நீங்கள் கூறுவது உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றதா? நீங்கள் இப்போது தேர்தலிலே தோற்றுவிட்டீர்கள் என்றால் எனக்கு வாக்களித்த மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டு விடும், அல்லது அவர்களும் இதிலிருந்து மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு சென்று விடுவார்கள். தேர்தல் ஆணையாளரே என்னையும் உடனடியாக நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக்கி விடுங்கள் என்று நீங்கள் கேட்பீர்களா? ஒரு கட்சி என்பது என்ன? ஒரு ஜனநாயகத்தினுடைய ஆரம்பம். அந்த கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் சரியாக பின்பற்றினால் தான் அடுத்த முறை அடுத்த கட்டங்களுக்கு செல்ல முடியும். அந்த கட்சி ஜனநாயகத்திலே தேர்தல் முக்கியம் என்று கூறுகின்ற நீங்கள் அந்த தேர்தலில் தோல்வியை நீங்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை தான். இப்போதும் அதனை நியாயப்படுத்திக் கொண்டிருக்க. அப்படியாய் நீங்கள் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பின்னர் இலங்கையின் தேர்தல் ஆணையாளருக்கு அல்லது தேர்தல் திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். எனக்கு வாக்களித்த மக்கள் பாவம், எனவே ஸ்ரீதரன் செல்லுகின்றார், நானும் செல்ல வேண்டும். அங்க மறுபுறம் பலர் செல்லுகின்றார்கள், தேசிய மக்கள் சக்தியில் இருந்து செல்லுகிறார்கள், பலர் செல்லுகின்றார்கள், நானும் போக வேண்டும். எனக்கு வாக்களித்த மக்கள் என்னோடு, நான் தனியாக தேர்தல் கேட்கவில்லை, என்னோடு 8 பேர் கேட்டார்கள், எனவே நான் அடங்கலாக 8 பேர் நாங்கள் தேர்தலில் நின்றோம், இது என்னுடைய தனி வாக்கள், அவர்களுடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டு விடும் என்று அப்படி கேட்டிருக்க வேண்டும் என்றுவா. ஒரு விடயத்தை கேட்கின்ற போது நியாயம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பதிவானது உங்களுடைய கட்சியை, நீங்கள் ஸ்ரீதரன் உட்பட அனைவருமே நீங்கள் உங்களுடைய கட்சியை ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மத்திய குழு கூட்டங்கள் கூடுகின்ற போது ஒரு முறை அமர்ந்திருந்த கதையுங்கள். இப்போது இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஸ்ரீதரன் ஏற்றுக்கொண்டால் இந்த விடயத்தை சுமூகமாக தீர்த்து விடலாம், நான் பொதுச் செயலாளர் என்று. நீங்கள் பொதுச் செயலாளர் இல்லை,
நீங்கள் பொதுச் செயலாளர் என்று கூறினால் யாரும், நீங்களும் CVK சிவஞானமும் உங்களோடு இருக்கக்கூடிய சிலரும் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பதில் பொதுச் செயலாளர். அதனை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் எல்லா விதத்திலும் தோல்வியுற்று இப்போது அந்த பதவியை பெற்றிருக்கக்கூடியவர். எனவே நீங்கள் பொதுச் செயலாளர் என்பது பொருள் அல்ல. அதுவும் ஒரு மக்களினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. என்னுடைய கருத்தில் மக்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. இப்போது எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு தேடல் எல்லோரிடமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் பொறுப்போடு இந்த கட்சியை நடத்துங்கள், எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நடத்துங்கள். ஸ்ரீதரன் இணங்கினால் இந்த விவகாரத்தை நாளைக்கே முடித்து விடலாம் என்று கூறினீர்கள். இப்போது இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் ஸ்ரீதரனுக்கு 2 ஆப்பு வைத்திருக்கிறீர்கள், ஸ்ரீநேசனுக்கு 2 ஆப்பு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் தந்திரமாகத்தான் அந்த ஆப்புகளை வைத்திருக்கிறீர்கள். எப்படி ஒருவேளை ஸ்ரீதரன் இணங்கி வழக்கு வெளியிலே எடுபட்டால் உடனடியாக அடுத்த நடவடிக்கை என்ன செய்வீர்கள்? இவர்கள் இருவர் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை என்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வீர்கள். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்ன செய்வீர்கள்? 3 மாதங்கள் 2 மாதங்கள் இவர்கள் கட்சி பணியில் அல்லது கட்சி நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என்று கட்சி சில தடைகளை விதிக்கின்றது என்று கூறுவீர்கள். அதன் பின்னர் நீங்கள் தலைவர் தெரிவுக்கு, செயலாளர் தெரிவுக்காக விண்ணப்பங்கள் கோருவீர்கள். கோருகின்ற போது என்ன நடக்கும்? கட்சியின் ஒழுக்காற்று விதிகளுக்கு உட்பட்டவர்கள் போட்டியிட முடியாது என்கின்ற போது நீங்கள் செயலாளராக வருவீர்கள். உங்களுடைய தோழர் சாணக்கியன் அங்கு தலைவராக. இதுதான் உங்களுடைய திட்டம். அது மட்டுமல்லாது இப்போது மட்டக்களப்பிலே பல தொகுதிகள் அல்லது பல வட்டாரங்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் நீங்கள் செய்த ஒரு வேலை என்றுதான் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். ஜனாதிபதி பொது வேட்பாளரை ஆதரித்த அத்தனை பேரையும் சாணக்கியனுடைய கதையை கேட்டு அல்லது நேசதுரையினுடைய அந்த பட்டியலின் அடிப்படையில் நீங்கள் தடை செய்ததன் பலாபலன் தான் பட்டிப்பளை, அதே போன்று போரதீவு, களுவாஞ்சிக்குடியில் எல்லாம் பெரும் தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. இது நாம் கூறவில்லை, அங்கு இருக்கின்றவர்கள் கூறுகின்ற விடயத்தை தான் நாம் உங்களிடம் கூறுகின்றோம். இன்று சங்கோடு நீங்கள் சங்கமமாக போகிறீர்கள். ஆனால் சங்கில் நின்ற பொது வேட்பாளரை ஆதரித்த அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தீர்கள். என்ன இடம்பெறுகிறது? அல்லது அரசியல் கட்சிகளில் பழிவாங்கல் தான் மிஞ்சி இருக்கின்றதா என்று தெரியாது. ஒட்டுமொத்தத்தில் நீதிமன்றத்தில் இருந்து கட்சி வெளியில் எடுக்கப்படுமாக இருந்தால் 2 பேர் நிரந்தரமாக தடை செய்யப்படுவார்கள் அல்லது வெளியேற்றப்படுவார்கள். ஒன்று ஸ்ரீநேசன் அல்லது ஸ்ரீதரன். நீங்கள் அன்னை பூவதி அம்மாவினுடைய நினைவு நாளுக்கு ஸ்ரீநேசனுக்கு கடிதம் எழுதிவிட்டு அவருடைய வீடு சென்று அஞ்சலி செலுத்தி வந்தீர்கள். உங்களால் எப்படி இந்த அரசியலை செய்ய முடிகிறது என்பதுதான் வெளிப்பரப்பில் இருக்கக்கூடிய ஊடக பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. உங்களால் மட்டும்தான் இதனை செய்ய முடியும். எல்லா பிழைகளையும் செய்துவிட்டு எதுவுமே நடக்காது போன்று நடந்து செல்லுகின்ற அந்த வல்லமை அது கடவுள் கொடுத்த கொடையாகத்தான் உங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் அனைத்தும் குற்றச்சாட்டுகள் அல்ல. இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களால் போஷிக்கப்பட வேண்டியது. திரு சுமந்திரன் என்பவர் தமிழ் மக்களுக்கு தேவையானவர், சட்ட ரீதியாக சட்ட விடயங்களை கையாளுவதற்கு. ஸ்ரீதரன் அவர்கள் தேவையானவர், ஸ்ரீநேசன் தேவையானவர், அங்கிருக்கக்கூடிய குகதாசனாக இருக்கலாம், சாணக்கியனாக, எல்லோரும் தேவையானவர்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் பொய் சொல்லாமல் உண்மையை கூறி அரசியல் செய்யுங்கள். அரசியல் என்பது தூய்மையானது. உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அப்பாவி மக்கள். அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு அறத்தோடு செயற்படுங்கள். அறமின்றி அராஜகமாக செயற்படுவது அந்த மக்களை அவமதிக்கின்ற செயல் என்றுதான் அந்த மக்கள் வாக்களித்த பின்னர் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த ஆதங்கத்தை தான் ஒரு ஊடகமாக பொறுப்போடும் பொறுப்பு வாய்ந்த தன்மையோடும் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் என்கிற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.